வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளான ஈஸியான லஞ்ச் பேக்கிங் பார்க்கலாம். நான் முதல்ல தேங்காய் சாதத்துக்காக இரும்பு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் கொஞ்சம் செவந்து வரும் பொழுது அதில் கொஞ்சமாக வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும், காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் கொஞ்சம் முத்தின தேங்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த சாதத்துக்கு. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கினா இந்த தேங்காய் சாதத்துக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வாசனைக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்டு கடைசியாக இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் வடித்து வச்ச சாதம் 1 கப் அளவுக்கு இருக்கும். சாதம் நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கலாம். அந்த சாதத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுறேன். கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இரும்பு கடாயோட சூட்லேயே அந்த சாதத்தை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்ட்டான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தேங்காய் சாதத்துக்காக சைட் டிஷ்க்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை இந்த மாதிரி திக்னஸோடு கட் பண்ணி அதை ஒரு வாட்டி தண்ணியில் கழுவி எடுத்துக்கிறேன். அதை ஒரு பிளேட்டில் போட்டு இதில் உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம். நான் இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்காக மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனும் தனியாத்தூள் 1/2 ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். க்ரஷ் பண்ண பெருஞ்சீரகமும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஊறட்டும். 10 நிமிஷம் கழித்து தோசை தவா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகும் சீரகமும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வெடித்து வந்த பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டு மறுபடியும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துடும். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. காலை நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரத்தில் இந்த லஞ்ச் பேக்கிங்கை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் இது செய்கிறது. மதியானம் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் இதை லஞ்ச் பேக்கிங்காக கொடுத்து அனுப்பலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.